பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை 65ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினாலே எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். நம்முடைய ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிற தேவன், அருளுகிற தேவன். அருளுகிறார் என்றால் தருகிறார் என்று அர்த்தம். எப்படி தருகிறார் என்றால் அவருடைய மகா பெரிய கிருபையினாலே அதை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பதில், ஒரே பதில். இது ஆண்டவர். ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக சொல்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல ஆபிரகாமுடைய குமாரனாகி ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான், அப்பா நெருப்பு இருக்கிறது, விறகும் இருக்கிறது, பலிக்கு ஆடு எங்கே? ஆபிரகாமுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை. இந்த பதிலை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. அவை சொல்கிறான், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தி அவன் கை கால்களை கட்டி பலிபீடத்தில் வைத்து கத்தியை ஓங்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் மேலே கத்தி போடாதே என்று. இப்போ ஆண்டவர் அதற்கான பரிகார பதிலை கர்த்தர் தர வேண்டும். ஸோ அவனுக்கு பதிலாக ஒரு ஆடுக்காக ஆண்டவர் ஆபிரகாமை வேற எங்கேயுமே அனுப்பவில்லை. இன்னொரு ஆடு வாங்கி கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பவே இல்லை. மாறாக அவன் இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் அவனுக்கு ஒரு பதிலை தந்தார். அருமையானவர்களே, சில நேரங்களில் கர்த்தர் கொடுக்கிற பதில் உங்களுக்கு ஒரு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கும். இருக்கிற இடங்களிலேயே உங்களுக்கு ஒரு பதிலை கர்த்தர் வைத்ததா இருக்கும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல எலிசாவை குறித்து வாசிக்கிறோம். அங்கே தண்ணீர் குடிக்க போகும்போது அந்த தண்ணீர் கெட்டு போனதா இருந்தது, கெட்ட தண்ணீராய் இருந்தது என்று பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்து, இந்த தண்ணீர் வேண்டாம், நீ இன்னொரு இடத்துக்கு போ, அந்த இடத்துல போய் இந்த தண்ணீரை பார்த்து கொள்ள என்று சொல்லவில்லை. மாறாக அவன் இருக்கிற இடத்திலேயே அந்த தண்ணீரை மதுரமாக மாற்றுகிறார். கெட்ட தண்ணீர் பர்மனன்ட் நல்ல தண்ணீராக மாற்றினார் நம்முடைய ஆண்டவர். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் ஒரு பதிலை கொண்டு வருவார் என்றால் அது நிரந்தர பதிலாக இருக்கும். நிரந்தர பரிகாரம் தருவதற்கு சிறந்த பதிலாகவே இருக்கும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கடன் மட்டும் தீர்க்க அந்த பெண்மணி எலிசாவின் இடத்துல கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் நிரந்தரமான ஒரு பதிலை கொடுத்து, பர்மனன்ட் சொல்யூஷனை கொடுத்து அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு உத்தரவு அருளுவாராக. அது நிரந்தரமான ஒரு பதிலாய் இருப்பதாக, அது நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதிலாய் இருப்பதாக. அந்த பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.